அதெல்லாம் ஒன்றுமே காணாம். மேகதாதும் இல்லை, மேகதாது பற்றியும் சொல்லலை. அதெல்லாம் வந்து நீர்வளத்துறை அமைச்சரில் வரும்போது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வேளாண் பட்ஜெட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 20 துறை ஒன்றா வச்சு தான் போட்டுக்கிறாங்க. அது 2.5 மணி நேரம் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பொது பட்ஜெட் கூட 2 மணி நேரம் 31 நிமிஷம் தான். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடம் பேசியிருக்காரு. அதுதான் சாதனையா. வேளாண் பட்ஜெட்டுடைய சாதனை 2 மணி நேரம் 35 நிமிஷம் பேசி வேளாண் பெருமக்களுக்கு எதுவுமே கிடைக்காம, எந்த ஒரு பயனும் கிடைக்காம இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு வேளாண் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறது. போதுங்க. இப்ப 2.5 மணி நேரம் கேட்டது பத்தலையா? 2.5 மணி நேரம் கேட்டு இல்ல பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது பயன் இருக்குதா? அவர்கள் கொடுக்க, நாங்க ஒன்னும் சொல்லலைங்க. அவர்கள் அறிவிக்கப்பட்டதையாவது அறிவிக்கணும் இல்ல? எவ்வளவு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினமும் கிட்டத்தட்ட பொது பட்ஜெட்டில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதுவுமே நிறைவேற்றல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இன்றைய தினமும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. அதுதான் இப்பொழுது ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக விவசாய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியில் எவ்வளவு செஞ்சோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம், குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம், தூர்வாரின்ற பணியை மேற்கொண்டோம், 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டோம். எல்லாமே செஞ்சது அதிமுக ஆட்சி. வறட்சி வருகின்ற பொழுது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாயிகள் பேரிடர் காலத்தில் விவசாயியுடைய விளைநிலங்கள், பயிரிட்டிருக்கிற விளைநிலங்கள்ல பயிர்கள் சேதமடைஞ்சா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இவ்வளவு நாங்கள் செஞ்சோம். கொரோனா காலத்தை கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை அறிவித்து வேளாண் பெருமக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க முடியாத பட்ஜெட் இந்த வேளாண் பட்ஜெட் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது ஏற்கனவே நிறைய இருக்குது. அதை நான் ஏன்னா இப்ப அங்க வேளாண் பட்ஜெட்டை முடிஞ்ச உடனே வந்துட்டேன். அதுல அந்த பட்ஜெட், அந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை மூட்டை பிடிச்சி அரசுடைய நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்யறாங்க. ஆனா கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட, விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த நெல்லை அவர்கள் உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தில் மழைக்காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து பல லட்சம் மூட்டைகள் வீணாச்சு. பல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நான் கூட நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இந்த அரசாங்கம் அப்ப என்ன, இந்த புதிதாக வந்த அரசாங்கம் அப்பொழுது என்ன சொன்னாங்க? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.